இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எட்டு எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை கண்டித்து ராகுல் தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது அந்த வழியாக வந்த ரயில்வே மற்றும் உணவுத்துறை இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்களை பார்த்து ஏதோ கார்கில் போரை வென்றுவிட்டு வந்ததைப் போல இருக்கிறது என்று கூறியபடி நடந்தார். உடனே ராகுல், இதோ ஒரு துரோகி வருகிறார், அவர் முகத்தை பாருங்கள் என சொல்லி சக எம்பிக்கள் ஆமோதித்து ஆரவாரம் செய்தனர். அத்துடன் மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டுவை பார்த்து, ஹலோ பிரதர், என்னுடைய துரோகி நண்பா, கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சீக்கிரம் காங்கிரசுக்கு திரும்பி வந்துவிடுவீர்கள் என கூறி ராகுல் கைகுலுக்க கை நீட்டினார். ரவ்னீத் சிங் பிட்டு கைகுலுக்க மறுத்துவிட்டு ராகுலை பார்த்து தேசத்தின் எதிரி என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு கூறும்போது, ராகுல் என்னிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார், பார்லிமெண்ட் உள்ளேயும் அப்படி நடந்து கொண்டார், தனிப்பட்ட ரீதியில் என் மீது ராகுலுக்கு கோபம் உள்ளதை தான் இது காட்டுகிறது என தெரிவித்தார். ராகுலின் விமர்சனத்தை கண்டித்து காங்கிரஸ் தலைமையகம் முன் பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். மத்திய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறும்போது, கொலை செய்யப்பட்ட முன்னாள் பஞ்சாப் முதல்வர் பியான் சிங்கின் பேரன்தான் ரவ்னீத் சிங் பிட்டு. தியாகம் செய்த குடும்பத்தை சேர்ந்தவரை துரோகி என ராகுல் கூறியது கண்டிக்கத்தக்கது என்றார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து ரவ்னீத் சிங் 2024 லோக்சபா தேர்தலின் போது பாஜகவில் சேர்ந்தார்.